அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பேர் சாந்தி. நானும் ஒரு 3-4 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம இருக்கிறது இப்போ இந்திய நாட்டிலே மக்கள் தொகை எவ்வளோன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பட் முஸ்லீம்ஸ் அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத ஏற்றுக்கலை. காரணம் என்னன்னு வெளியில் பேசும் பொழுது எங்கள் முஸ்லீம் இனத்தை அதிகப்படுத்தினா தான் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. எல்லாமே இறைவனுடைய நாடினால் நடக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் அப்போ இறைவனுடைய நாட்டம் இருக்கிறதுனால தானே இந்த ஒரு பழக்கமும் கொண்டு வந்திருக்காங்க. அதிகப்படியான மக்கள் தொகை வரும்போது பொருளாதாரத்திலேருந்து, உணவுலேருந்து, இடவசதியிலேருந்து, தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை அனுமதிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சகோதரி சாந்தி அவர்கள் சிறந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கிறாங்க, சில ஆலோசனைகள் சொன்னாங்க இந்த தொழுகை விஷயமா. அது கொஸ்டின் கிடையாது, அது ஆலோசனை தான். குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யணுங்கிறாங்க. அது முஸ்லீம்கள் அதிகமாக பெருகிறதுக்கு பயனளிக்குங்கிறதுனால அப்படி ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்கல்ல, அந்த பிரச்சாரத்துக்கு அது பயனளிக்குங்கிறதுனால அது செய்கிறீங்களா? எது எடுத்தாலும் இறைவன் நாடினால் நடக்குங்கிற மாதிரி அதை சொல்கிறீங்களே, இது கரெக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆரம்பத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அடுத்து இனிமே நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்லோகம் போயிட்டு இருக்குது அரசாங்கத்தால். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குடும்பத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, ஏன் பிள்ளையை பார்க்குறீங்க, ஒன்று போதும். முதல்ல 2, ஆரம்பத்தில் 4, அடுத்து 2, அடுத்து 1 போதுமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி அரசாங்கமும் அதை சொல்லுது. இப்போ நீங்கள் முஸ்லீமுக்கு மட்டும் ஏன் பெற்று போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், உங்களுக்கு ஏன் குடும்ப கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சமாக இருக்குது. முதல்ல இதை நீங்கள் நல்லா வெளிப்படையாக விளங்கிக்கிடணும். இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு இருக்கு பாருங்க, அது முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் யாருமே அதை செய்யக்கூடாது, நிர்பந்தமாக இருந்தால் தவிர. அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணலைன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லுவார் பாருங்க. அந்த டாக்டரு சொன்னார்னா அது வேற விஷயம். 2-3 வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து குழந்தை பார்த்தீங்கன்னா சிக்கல் தான். அதனால் தாயினுடைய சேஃப்டிக்காக நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு டாக்டர் அறிவுரை சொன்னால் தவிர, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு மனுஷன், ஒரு ஆண் பெண், அவங்க குழந்தை பார்க்குறாங்கல்ல, அது என்னது? அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவங்களுடைய வளம். அது ஒரு குழந்தை பெற்பது என்பது ஒரு வளம். இப்போ நீங்கள் ஒரு நெல்லை விதைக்க போடுறீங்க, விதைக்க போட்டிங்கன்னா அது எத்தனை வருது? 7 கதிர்களாக மாறி 700 மணிகளாக மாறுது. விவசாயத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது ஒரு தோட்டத்தை நீங்கள் ஒரே ஒரு மூட்டையை தான் விவசாயம் என்ன செய்வான்? விவசாயம் பண்ணுவான். ஒரு லாரியை அறுவடை செய்வான். ஏன் அறுவடை செய்கிறான்? அது மல்டி ஆகிறது, பெருகிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு விவசாயி ஒரு மூட்டையை விதைச்சா ஒரு மூட்டை வரணும்னு நீங்கள் நினைப்பீங்களா, பல்கி பெருகணும்னு நினைப்பீங்களா? ஒரு மரத்திலிருந்து நிறைய விளையணும்னு நினைப்பீங்களா, குறைவாக விளையணும்னு நினைப்பீங்களா? நம்ம வாழக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நிறைய வரணும், நிறைய வரணும்னு தான் சொல்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி 4 போட்டால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். ஏன்? அது ஒரு வளம். அப்போ எல்லா விஷயத்திலையும் வளங்கள் அதிகமாகணும், பெருகணும் நம்ம நினைக்கிறோம். மனுஷனை மட்டும் ஏன் சுருக்கணும்னு நினைக்கிறோம்? மனுஷன் மட்டும் 2 குழந்தை போதும், 3 குழந்தை போதும், 4 குழந்தை 5 குழந்தை பிறந்தா வறுமை வந்துடும், மக்கள் தொகை பெருகிறோம். இப்படி சொன்னது யாரு? தவறான கான்செப்ட் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மக்கள் தொகை பெருகலன்னு வைங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. நம்ம வாழ்ந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த காலத்தை விட
இப்போ வந்து மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. அப்போ இருக்கிறத விட வசதி கூடயா இருக்குதா, இப்போ வசதி கூட இருக்குதா? 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு கோழி முட்டைக்கு தெருவெல்லாம் அலைஞ்சிருக்கிறீங்க. மக்கள் தொகை கம்மி, வீட்டில் ஆட்கள் கம்மி, ஆனா ஒரு முட்டை கிடைக்காது. இப்போ மக்கள் தொகை அதிகம். இப்போ அன்னைக்கு இருக்கிறத விட முட்டை அதிகமாக கிடைக்குதா, கம்மியா கிடைக்குதா? உணவு அதிகமாக கிடைக்குதா, கம்மியா கிடைக்குதா? இப்போ அதிகமாக கிடைக்கிறது. மக்கள் தொகை ஏற ஏற மக்கள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய தேவையை யோசிக்கிறான். ஆக மக்கள் தொகை பெறுகிறது. நம்ம அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? உழைக்கணும், சம்பாதிக்கணும். அந்த ஒரு காலத்தில் 12 மாதம் அதை நெற்கள் கோதுமைகள் விளைஞ்சு வர்றதுக்கு மக்கள் தொகை பெருகுது. 3 மாசத்துல 4 மாசத்துல வருது. அப்போ மக்கள் தொகை பெறுதுனால வறுமை ஏற்படுது நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுவே தவறானது. மக்கள் தொகை ஏற ஏற வறுமை என்ன செய்யாது, வராது. வசதிகள் தான் கூடும், வசதிகள் பெருகி கொண்டே இருக்கும். அதே போல பாருங்க, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். மக்கள் தொகை குறைந்த காலத்தில் நடந்து போனான், மாட்டு வண்டியில் போனான். இன்னைக்கு மக்கள் தொகை பெருகின பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க? ட்ரெயினில் போகிறீங்க, மெட்ரோவில் போகிறீங்க. எதனால்? மக்கள் தொகை பெருகின பிறகு நீங்கள் யோசிக்கிறீங்க எப்படி போகிறது. அப்போ மனிதனுடைய சக்தி வந்து அதிகமாக அதிகமாக அதற்கு ஏற்றால் போல வசதிகளும் பெருகும். நீங்கள் அதை விளங்கிக்கிடணும். ஒரு வீட்டில் 4 பிள்ளை பெற்று விட்டால், 5 பிள்ளை பெற்று விட்டால் வறுமைன்னு யார் சொன்னா? அது உங்களுடைய சக்தி. அது இப்போ நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் 2 பிள்ளை, அரசாங்கம் சொன்ன மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவர், 2 பிள்ளைங்களும் விபத்தில் இறந்துடுச்சு. இவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்கள்ல, அந்த ஒத்தைக்கோ ஒரு பிள்ளை, எதுவும் ஆயிடக்கூடாது, பாதுகாப்பாக வாழணும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துடுச்சு. இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க. இப்போ அதை சரி செய்ய முடியுமா? மீட்க முடியுமா? குழந்தை பெற்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அருள்கொடை, அது இறைவன் தந்த பாக்கியம். மக்கள் தொகையை வந்து இறைவன் வந்து நமக்கு குழந்தைகளை தர்றான்னு சொன்னா, 1க்கு 4 5 குழந்தைகளை தர்றான்னு சொன்னா அதற்கு ஏற்ற சக்தியையும் இறைவன் தருவான். இப்போ ஒரு வீட்டில் 5 குழந்தை பார்க்குறாங்கன்னு வைங்க, ஒரு பிள்ளை டாக்டராக இருக்கும், ஒரு பிள்ளை இன்ஜினியராக இருக்கும், ஒரு பிள்ளை ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கும், ஒரு பிள்ளை கவுன்சிலராக கூட இருக்கும். 4 பிள்ளைல 1 கவுன்சிலரு, டாக்டரு, இன்ஜினியரு, 4 பிள்ளைகள் நல்ல இடத்துல இருக்குது. பெத்த 2 பேருக்கு என்ன இல்லை? கல்வி அறிவு இல்லை. அப்போ 4 பேர் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, 4 பேர் 4 விதமான துறையில் இருக்கிறாங்கல்ல. அப்போ மக்கள் தொகை என்பது பெருக பெருக அது நமக்கு எந்த விதமான மனித சக்தியை என்ன செய்யாது? அழிக்காது. நம்ம அப்படி நினைக்கிறோம், மனித சக்தி அழிக்குது, மற்றதெல்லாம் பெருகுன்னு நினைக்கிறோம். நெற்கள் அதிகமாக விளையணும், தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக விளையணும். உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை நட்டுறீங்க, கொய்யாக்காய் மரம் நட்டுறீங்க, எதுவுமே காய்க்கலன்னு வைங்க, இது மரமானு கேட்பீங்க. நல்லா காய்ச்சி பூத்து நிறைய காய்களை தருதுன்னு வைங்க, இது வல்லவா மரம் சொல்லுவீங்களா இல்லையா? அது மாதிரி தான். அப்போ அதுக்கு ஒரு நீதி, மனுஷனுக்கு ஒரு நீதியா? அதுக்கெல்லாம் இறைவன் தண்ணி கொடுக்குறான், காற்று கொடுக்குறான், சுவாசம் கொடுக்குறான், அதை வளர்க்குறான், அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை தர்றான். அதே மாதிரி மனிதன் ஒரு 5 6 7 குழந்தைகள் பெற்றுவிட்டால் கூட ஒவ்வொருவரின் மூலமாக இந்த உலகம் என்ன செய்யும்? அது நன்மைகளை அடையும். இது நீங்கள் விளங்கிக்கிடணும். 2வது என்னன்னு கேட்டால், இந்த மக்கள் இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு வைங்க, 100 கோடி. இந்த 100 கோடிக்கு ஏற்ற பூமி இந்தியா கிடையாது. இந்தியாவில் இன்னொரு 500 கோடி பேர் வாழலாம். இப்போ நீங்கள் மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க, மன்னார்குடியில் கொஞ்சம் ஒரு 500 1000 வீடு இருக்குது. இடைப்பட்ட இடத்த போய் பாருங்கள், காடு சுடுகாடு மாதிரி கிடக்குது. ட்ரெயினில் வர்றீங்களா, எட்டி பார்க்குறீங்களா இல்லையா? எவ்வளவு இடம் கிடக்கு பாருங்க. அதெல்லாம் யார் பயன்படுத்துவா? நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு விரிந்து கிடக்கிறது. ஆனால் மனிதனுடைய வளத்தை நம்ம சுருக்கிறோம். நீங்கள் மனுஷன் பெருக 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 அதனுடைய வளம் என்ன செய்யும்? பெருகிட்டே போகும். சரி, திடீர்னு ஒரு சுனாமி வருகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சுனாமி வந்துச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இறந்தாங்க. 1,00,000 பேர் ஒரே நாள் இறந்தார்கள்.
இப்போ திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது, இந்தியாவில் கடுமையான நிலநடுக்கம், அதில் ஒரு 50,000 1 கோடி பேர் இறந்துட்டாங்க. அப்போ மக்கள் தொகை குறையுதா இல்லையா? மக்கள் தொகை இப்போ நீங்கள் இது வந்துச்சா இல்லையா? இது சமீபத்தில் ஒரு வைரஸ் வந்துச்சா, அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? ஒரு நோய் வந்துச்சுன்னா இறைவன் நினைச்சா அவ்வளோ பேரையும் காலி பண்ணி விட்டுருவான். அதில் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். நீங்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க. இந்தியாவில் மக்கள் தொகை என்பது 100 கோடி 150 கோடி என்பது கம்மி. அதை விட பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. அது பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உலகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்களும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் பண்ணாமல் பத்துக்கிட்டு இருக்க போகிறோம், நீங்கள் கட்டுப்பாடாக இருங்கன்னுலாம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, முஸ்லீம்களே இப்போ 2 பிள்ளைங்க மேலே பார்க்கறது இல்லை. அது வேற விஷயம். அந்த காலத்தில் எல்லா மதத்தவர்களும், நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா மதத்தில் உள்ள தாய்மார்களும் குறைஞ்சது 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றாங்க. மனித சக்தி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம்களில் கூட 5 பிள்ளை 6 பிள்ளைலாம் கிடையாது. 1 2 3 இப்படி போகுது. 2 பிள்ளை தான் வச்சிருக்க, பார்த்து வச்சுக்கப்பாங்கிறான். 1 பிள்ளை தான் வச்சிருக்கிற, பார்த்து வச்சுக்கப்பாங்கிறான். ஏன் கற்பு தடை பண்ணிட்டாங்க, நீ கவனமா இருந்துக்காப்பாங்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, மனித சக்தியை குறைக்க கூடாது. அது மனித வளம். அது எல்லாரும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு அரசாங்கம் தவறான செய்தியை என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதனால நிச்சயமா என்ன செய்யாது, எந்த விதமான பாதிப்பும் வராது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு அர்த்தம் என்ன, பகுத்தறிவு தான். 5 பிள்ளை பிறக்குதுன்னா 5 பகுத்தறிவு வருது. 5 பிள்ளைங்கிறது 4 பிள்ளைங்கிறது நமக்கு முழு பயனை அளிக்கும். அதனால தவறாக என்ன செய்யறாங்க, அது ஒரு பிரச்சாரமாக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.